சோக்கு ஈ சோக்கு 64 கலை சோக்கு, எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. உங்களை சென்னை வர சொன்னது ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சுக்குங்க. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவுக்கு போய் சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் வந்து பார்க்குறேன். இங்கே போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க சார். உன்னால முடிஞ்சா போலீஸ்காரங்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுறேன். போலீஸ்காரங்க என்ன நம்ம சொல்றாங்க, நீங்க அங்க வந்தா உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்தே ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு மாங்கனம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், சூடு சோழம் உள்ளவன், சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு பிரதேசி ஒருத்தனாவது இவன் காவல்துறையில அனுமதி கேட்டதுக்கான பேப்பரை எவனாவது காட்டிக்கலடா பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. விஜய் தரப்பாவது காட்டிச்சாடா உங்ககிட்ட? அரசிடம் இவர்கள் அனுமதி கேட்டதாகவும் அரசு தர மறுத்ததாகவும் ஒருத்தன். கல்யாண மண்டபமே எங்களுக்கு கரூர்ல கிடைக்கல இன்னொருத்தன். சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க தொடங்குகின்ற பொழுது விஜயால கரூருக்கு போக முடியாது அப்படி ஒருத்தன். அவரை வந்து இப்ப நாங்க 8 பேர் போயிருந்தோம் எங்க குடும்பத்துல இருந்து. அவர் மட்டும்தான் உள்ளார இருந்தாரு. ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்ல கூட கமிட்டி தான் வச்சிருந்தாரு. அவ ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை. அவருக்கு வந்து விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த காசுல இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். கெஞ்ச அடிப்பான். ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறது எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுவீங்களா? சுயமரியாதையை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். இன்னும் எதுக்கே பணத்தை கையில வச்சிருக்கீங்க? போய் திருப்பி கொடுங்க. என்னையா பாக்குறீங்க? போங்கயா போய் பணத்தை திருப்பி கொடுங்க. அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கறது சார். நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து என் உயிரை, என் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. தகவல் தெரிஞ்சோடனே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் வந்து பார்க்குறேன். அது புடுங்கிடுவீங்களா? ஏதோ புடுங்குவீங்கன்னு கேட்டுச்சு. அதுதான் என்னத்தை புடுங்குவீங்கன்னு கேட்டேன். நாட்கள் பல போக மாதம் ஒன்றாக பணத்தை கொடுத்தானடா. பாரில் இவன் போல தலைவர் இல்லைன்னு ஸ்கிரிப்ட் கொடுத்தானடா. ஆறுதல் சொல்ல நேரில் செல்லாமல் அடைஞ்சு கிடந்தாங்கடா. காவல்துறை வந்து முடக்குறாங்கன்னு அணில்கள் குதிச்சாங்கடா. நல்ல தலைவர் எல்லாம் நேரில் போய் அணைச்சான். பண்ண யாரு இவனோ பனையூருக்கு அழைச்சான். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. முதல்ல மன்னிச்சேன்னு தான் கேட்டாரு. மன்னிப்பு கொடுங்க, உங்களை இங்கே வரவழைச்சதுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு. வணக்கம் போல் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அரசு மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பாயாக. ரொம்ப கஷ்டமா போச்சு. ரொம்ப இழைச்சிட்டாரு. இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நம்ப என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை அட இறைவா என் மேல் தவறில்லை. சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை அட இறைவா என் மேல் தவறில்லை. முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். சம்மந்தமே கிடையாதுங்க. நம்ப என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை அட இறைவா என் மேல் தவறில்லை. எஸ்பி ஆஃபீஸ்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு இன்னும் அலோட் கொடுக்கல, அதனால வர முடியல அப்படின்னு சொன்னாரு. யாருக்கிட்டடா அனுமதி கேட்டாங்க? காவல்துறை தரப்பில் விஜய் போய் அனுமதியே கேட்கவில்லை.
கொஞ்சம் மேலவா, இங்க இங்க இப்படி வா, கைக்கு ஏறுவா. டிஜிபி ஆபீஸுக்கு விஜய் தரப்புல ஒரு வழக்கறிஞர் போனார், ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டாரு. என்ன ஆலோசனை நடத்திருக்காரு? போய் கேட்டுக்கிறாரு, ஐயா நாங்க வந்து அப்படி கரூர் போலான்னு இருக்கிறோம், சரி போயிட்டு வாங்க, என்னைக்குன்னு உங்ககிட்ட சொல்றோம், சரி நாங்க வந்து அனுமதி கேட்கலாம்னு வச்சிருக்கோம், சரி அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தோம், அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க அனுமதி தர போறோம், லெட்டர் கொடுங்க, சரி நான் அதை கேட்டு போலான்னு வந்து கேட்டு வந்து லெட்டர் தரேன் போயிட்டாரு. எப்ப வரைக்கும் லெட்டர் கொடுக்கல. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க, திருந்துவீங்கன்னு நினைச்சேன். என் புத்திய தனியாக ஒரு அறை இருக்கிறது, அங்கே விஜய் இருப்பார். ஒரு குடும்பத்தினருக்கும் 15 to 20 நிமிஷத்துக்கு மேல் செலவழித்து அவர் உரையாட இருக்கிறார். ஜனங்களை குற்றம் சொல்ல முடியாது, அதை பயன்படுத்தி கூப்பிடுறான் பாருங்க, அந்த அயோக்கியத்தனம் தான் குற்றமான செயல். இதில் அவர் கண்ணீர் விட்டு அழுதார், கதறி அழுதார். அவங்க 41 பேரும் வர்றது வர அவர் எங்க அழுதாருன்னு தெரியல எனக்கு தெரியலையே. தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு. நீங்க அழறீங்க. எதுக்கு அழறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? குறிப்பா இந்த லூஸ் கிழமை நம்ப மாட்டான்னு. எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக மடையர்களாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்தான சக்தி இந்த விஜயங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாரு பாத்தீங்களா? ஒரு ஆளை நைஸா டிஜிபி ஆபீஸுக்கு போயிட்டு வர சொல்றது, அந்த ஆள் டிஜிபி ஆபீஸுக்கு போனாருங்கிறத மட்டும் மீடியால ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, வெளியில வதந்திய பரப்புறது. அனுமதி கேட்டோம், விஜய் தரப்பு அனுமதி கேட்ட கடிதத்தை வெளியிடும். எவ்வளவு பச்சை பொய். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? கடந்த தேர்தலில் விஜய் வாக்களிக்க சென்றார். எப்படி போனான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? சைக்கிள். அப்ப ஏன் பாதுகாப்பு பிரச்சனை இல்ல? யாரை நீங்க எல்லாரும் ஏன் ஏமாத்திட்டு இருக்கீங்க? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இல்ல பெரிய தொற்று வருது, இல்ல ஏதாவது ஒரு சீர்கேடுகள் நடக்குது அப்படின்னா இதே மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சு பாப்பீங்களா? இன்னைக்குமே இறந்த பிணங்களை வீடு வரைக்கும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆறுதல் படுத்திக்கணும் நம்மள அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொய்யான தகவலை பரப்புறீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து, தாவேக்காவுக்கு எதிர் தரப்புல இருந்து எல்லாம் சொல்றாங்க. சரி, சரியான தகவலை நீங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? இன்னைக்கு நீதிமன்றத்துல தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப காலதாமதமா எங்களுக்கு அனுமதி கொடுத்தனாலதான் ஏற்பாடுகளை செய்ய முடியல. சரி, என்னைக்கு கூட்டம் நடந்தது? 27ஆம் தேதி. உங்களுக்கு என்னைக்கு அனுமதி கொடுத்தாங்க? 26ஆம் தேதி. 27ஆம் தேதி மீட்டிங்க்கு 26ஆம் தேதி தான் அனுமதி கொடுத்தாங்களா? நமக்கு ஒரு ஷாக் வருது இல்ல? அடுத்த கேள்வி, நீங்க என்னைக்கு அனுமதி கேட்டீங்க? 25ஆம் தேதி. அப்போ 25ஆம் தேதி நாங்க அனுமதி கேட்கிறோம், 26ஆம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு தானே சொல்லணும். கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்க? 27ஆம் தேதி சம்பவத்துக்கு காவல்துறை 26ஆம் தேதி தான் அனுமதி கொடுத்து. இந்த ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க, லீகல் ட்விஸ்ட். மாப்ள, யூ டிராப்ட் திஸ் டா. மாட்டிக்க. என்ன மாப்ள இது? கேப்பா. ஓட நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி, ஒரு ஜோக்கர். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுக்கு கொஞ்சம் பத்திரிகைக்காரன் வேற. இதுக்கு பத்திரிகைக்காரங்கிற போர்வையில கொஞ்சம் பேர் விஜய் அனுமதி கேட்டார், கொடுக்கவில்லை, போகவில்லை, வரவில்லை. சிபிஐல வழக்கு இருக்குன்னா அவங்களை கூட்டு சந்திச்சா மட்டும் சந்திக்கலாமா? இப்ப இது சாட்சிகளை கலைப்பதாகாதா? அங்க போனார்னா சாட்சி கலைஞ்சிருமா? ஒருத்தன் சொல்றான், வர வச்சு தனி ரூம்ல என்ன பேசினா யாருக்கு தெரியும்? இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு சைக்கிள்ல போயின்ற பொழுது ரசிகர்கள் கூட தான் போனாங்க, அப்பவும் போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நீங்க சைக்கிள்ல துணிஞ்சு தானே போனீங்க. இந்த அரசியல் என்பது நான் தனக்குத்தானே மிகப்பெரிய தலைவர் என்ற ஒரு சிந்தனை, ஆணவம், இது எல்லாமே விஜய்கிட்ட வந்து இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவாவே வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியுமா? இதே இவங்க என்ன சதி திட்டம் போட்டாங்கன்னு இப்ப நான் சொல்ல போறேன். அதுதான் முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமானது. இதை எல்லாருக்கும் எடுத்து பரப்புங்க. ஐயா சாஸ்திரி ஐயா, கொடியாத்த குமரா, என் குடிய கெடுக்க வந்துட்டாங்க ஐயா, என்ன காப்பாத்த மாட்டியா? இதே 4 பாயிண்ட் ஷெரட்டன்ல நாளை, என்னைக்குங்க, நாளை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய திமுகவினருக்கான பயிற்சி வகுப்பு அங்க நடக்குது. உடனே இப்ப கொஞ்சம் பேர் வரான், பார்த்தீர்களா எங்கள் விஜய் போட்ட மாதிரியே பேண்ட் போட்டாரு, பனியன் போட்டாரு, கைக்குட்டையை வச்சிருக்கிறாரு, ஒரு குரூப் கிளம்புவான். எங்க விஜய் அந்த ஹோட்டலுக்கு போனோம்னா இவர் அந்த ஹோட்டலுக்கு போறாரு. வாயில தான் வந்துற போகுது, வாயில தான் வந்துற போகுது. தலைவரே, நீங்க சொன்னது ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அட தற்குறி பயல்களா!
விஜய் இந்த ஹோட்டலை கேட்பதற்கு முன்பாகவே சிஎம் ப்ரோக்ராமுக்காக இந்த ஹோட்டல் என்ன செஞ்சாச்சு? ஹோட்டல் தரப்பு கண்டிப்பா யார்கிட்ட கேட்பாங்க? அரசுல கேட்பாங்க. சார் நாளைக்கு சிஎம் நிகழ்ச்சி சார், இன்னைக்கு இவங்க நிகழ்ச்சி இருக்கு சார். இப்ப அரசு ஒருவேளை சிஎம் நிகழ்ச்சி இருக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்களுக்காக முந்தைய தினம் யாருக்கும் அங்க நிகழ்ச்சியை கொடுக்காதீங்கன்னு சொல்லும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. அப்படி சொன்னா அதை வச்சு அடுத்து ஊதி பெரிதாக்கலாம். பார்த்தீர்களா, எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்கள். சிஎம் ரொம்ப தெளிவு பண்ணிட்டு போறாங்க. போங்க. ஒரு கேஸ் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இப்ப நான் என்ன கேட்க, நாளைக்கு சிஎம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அதே நட்சத்திர விடுதியில் இன்றைக்கு அனுமதி கிடைக்கிறது. அதை அரசு தடுக்கல. ஆனா கரூர்ல கல்யாண மண்டபத்தை அரசு தடுத்துருச்சுன்னு ஒரு 10 பேர் கிளம்பி வரோம். எந்த கல்யாண மண்டபத்துல நீங்க முதல்ல போய் கேட்டீங்கன்னு எனக்கு சொல்லணும். இந்த கல்யாண மண்டபத்தில், இந்த திருமண மண்டபத்தில் இந்த உரிமையாளரிடம் நாங்கள் கேட்டோம். அவர் மறுத்தார். சொல்லு, என்ன பித்தலாட்டம்டா. விட்டுட்டு பாதியில ஓட்டவனுக்கு தண்ணியில இருந்து மருத்துவத்தில இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் திமுகவினர். இந்த அரசு வேணா சொல்லு, இதே செந்தில் பாலாஜி சொல்லி கரூர்லயே ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி உனக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உங்களுக்கு வக்கு இல்ல, வகை இல்லைன்னா சொல்லுங்கடா. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. என்ன பண்றதுங்க, கோடியா பணம் கொடுத்தாலும் எங்க பிள்ளைய வருமா இடமா